ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருவனுக்கு ஒருத்தின்னு வந்து குழந்தைகள்லாம் முக்கியம்னு நினச்சா ஒன்றா இருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன நினச்சி எதுக்காக இப்படி பண்ணுறாங்க, அந்த குழந்தைகளை நினைக்க வேண்டாமா? பல பெண்ணோடு பழகிறாங்க, சில நடிகைகளும் பலரோடு பழகிறாங்க. அவங்களுக்குள்ள கான்ட்ரவர்சி வர்றதுல தப்பில்லை. அது ஒரு டைவர்ஸ் ஆகி கோர்ட்டுக்கு போகிற அளவுக்கு ஜெயம் ரவிக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு புரியல. நான் அதை அதிகமாக விமர்சனம் பண்ண விரும்பலை. ஒன்றே ஒன்று வேண்டுகோள் வைப்பேன், குழந்தைக்காக ரெண்டு பேரும் ஒன்றா இருந்து இந்த குழந்தைய காப்பாற்று. கணவெல்லாம் குடிகார நாயை கேடுகட்டு அலைஞ்சாலும் இந்த தாய்மார்கள் ஒழுக்கமாக இருந்து குழந்தைகளை காப்பாற்றி படிக்க வச்சு குடிகார கணவனை கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு குடும்பத்தை நடத்துகிறாங்களே, அதனால தான் இன்றைக்கி தமிழ்நாடு உயர்ந்து. கப்பல்ஸ் மத்தியில் வந்து அந்யோன்யம் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா சார்? நிறைய குறைஞ்சி. ஒருவனுக்கு ஒருத்தர் பெற்றோர் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா காலமெல்லாம் அவன் தான். கல்லானாலும் கலவன், புண்ணாலாம் புருஷன், இப்படித்தான் இருக்கணும். அப்போ தான் குடும்பம் வாழும், குழந்தைகள் வாழும். குழந்தைங்களை பற்றி யாருமே யோசிக்கிறது இல்லையா சார்? யோசிச்சா ஏன் இந்த டைவர்ஸ் போய் நிற்க போகிறாங்க, ஏன் டைவர்ஷன் கோர்ட்டில் போய் நிற்கிறாங்க? ஸோ அந்த 3 எழுத்து வார்த்தை ஈகோ, அதனால தான் வந்து குடும்பம் இன்னைக்கு வந்து நூடுல்ஸாக போகுது இல்லை சார்? ஷோர். மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை, நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில நம்ம கூட பிரபலமான ப்ரொடியூசர் கே ராஜன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திரு நாடு, மகாகவி பாரதியார். ரொம்ப அருமையான ஒரு இன்ட்ரோ சார் உங்க கிட்டக்க. ஸோ நீங்கள் இன்னும் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கீங்க. கிரேட். மனிதன் என்றால் அப்படி தான் இருக்கணும். அப்போ மாறுறவங்களுக்கு என்ன பேர்? தவறுகள் இருந்தால் திருத்திட்டு நல்லவனாகும். சூப்பர் சார். அண்ட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எல்லா டைம்லையுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய டிவோர்ஸ் அண்ட் நிறைய நியூ மேரேஜஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? இது எனக்கு ஒன்றும் புரியல. அவங்க எல்லாரும் இப்போ பெரும்பாலும் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. கொஞ்ச காலம் பழகி தான் மேரேஜ் பண்ணுறாங்க. அந்த பழகிற காலத்திலேயே ரெண்டு பேரோட குணாதிசயத்தையும் ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டதான் ஒரு மேரேஜ் செட்டில்மெண்ட்டுக்கு வர்றாங்க. பெற்றோர்கிட்ட சொல்கிறாங்க, அவங்கள கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கொஞ்ச காலம் வாழ்ந்து குழந்தைகளை பெற்ற பிறகு அவங்களுக்கு எப்படி மாறுபட்ட கருத்து வருது, இந்த விவாகரத்து போகணுன்ற அந்த எண்ணம் வருதுன்னு எனக்கு புரியல. சிலர் தவறு பண்ணுறான். ஆண் சினிமா உலகத்தில் நிறைய பெண்ணோடு பழகிறான். கல்யாணம் ஆன பிறகு, கல்யாணத்துக்கு முன்னால் வேறு விஷயம், கல்யாணத்துக்கு அப்புறம் பல பெண்ணோடு பழகிறாங்க. சில நடிகைகளும் பலரோடு பழகிறாங்க. அவங்களுக்குள்ள கான்ட்ரவர்சி வர்றதில் தப்பில்லை. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருவனுக்கு ஒருத்தின்னு வந்து குழந்தைகள்லாம் முக்கியம்னு நினச்சா ஒன்றா இருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன நினச்சி எதுக்காக இப்படி பண்ணுறாங்க, அந்த குழந்தைகளை நினைக்க வேண்டாமா? இவங்க ஆசாபாசங்கள்லாம் இருக்கட்டும், ஆனால் குழந்தைகளின் எதிர்காலம் என்ன? அது கணவனை யோசிக்கணும், மனைவியை யோசிக்கணும். அந்த யோசனை இல்லாமல் போகிறதால தான் கோர்ட்டு வரைக்கும் போய் டைவர்ஸ் சொல்கிறாங்க. அது எனக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. இப்போது தனுஷ் எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க, அந்த ஐஸ்வர்யா அவங்களே எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க. ரெண்டு பேர் பக்கமும் தப்பு இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். ரெண்டு பேர் பக்கமும் தப்பு இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு ஒரு சூப்பர் ஸ்டாருக்காகவும் கஸ்தூர் ராஜாவுக்காக ரெண்டு பேரும் ஒன்று சேருங்கன்னு சொன்னால் கடைசி வரை இப்போ அமைதியாகிடுச்சு. ஆனால் ஒன்றா இல்லைங்கிறாங்க. ஆமாம். இப்போ குழந்தைகள் யாருக்கிட்ட இருக்குதுன்னு தெரியல. தாத்தா கிட்ட இருக்குதா, அப்பா கிட்ட இருக்கா, அப்பா கிட்ட இருக்கா, அம்மா கிட்ட இருக்கா, புரியல. அதனால் இந்த அது அது வந்து அவர் ரொம்ப எல்லாருமே குறை சொல்லுவாங்க. தனுஷ், ஆமாம், ஐஸ்வர்யாவை பற்றி என்ன சொல்லுவாங்க. அதில் ஏதோ ஒரு நியாயம் இருந்தால் கூட அந்த குழந்தைகளுக்காக நான் பல முறை வேண்டுகோள் வச்சேன், இது வரைக்கும் நீங்கள் எப்படி ஒன்றா இருந்துட்டு போங்க. ஆனால் ரெண்டு ஆண் சிங்கங்கள், அந்த குழந்தைகள் எதிர்காலத்துக்காக ரெண்டு பேரும் ஒன்றா இருங்க, உங்கள் ஆசை பாசங்களை விட்டுடுங்க.
அப்படின்னு கேட்கல. இப்போ ஒன்றா இல்லைன்னு ஆமா உறுதியாயிடுச்சு. அதனால் அதை விட்டு தொலைப்போம். ஆனால் இப்போ அடுத்து வர்ற செய்திகள் தான் வருத்தமாக. மோகன் ரவி, எடிட்டர் மோகன், ஒரு நல்ல குடும்பம், ரொம்ப ஜென்டில்மேன். அந்த அம்மா அதை விட ரொம்ப நல்லவங்க, ரவியோட அம்மா. ஆமா ரவியோ தங்கமான பிள்ளை, மரியாதை ஒழுக்கம் எல்லாம். இங்கே சுஜாதா விஜயகுமார் சின்னத்திரையில் அவங்க முக்கிய பொறுப்பில் இருக்காங்க, சீரியல் பண்ணுறாங்க. அவங்களும் நல்லவங்க தான். எனக்கு 2 குடும்பம் வேணும். அவங்க 2 பேரும் லவ் பண்ணி, ரவியும் ஆர்த்தி 2 பேரும் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணி குழந்தலாம். இப்போ எப்படி திடீர்னு அவங்களுக்குள்ள கான்ட்ரவர்சி வந்தது? அதுவும் டைவர்ஸ் ஆகி கோர்ட்டுக்கு போகிற அளவுக்கு ஜெயம் ரவிக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு புரியல. நான் அதை அதிகமாக விமர்சனம் பண்ண விரும்பலை. ஏன்னா 2 ஃபேமிலி எனக்கு வேண்டியவங்க. ஒன்றே ஒன்று வேண்டுகோள் வைப்பேன், 2 பேரும் இதுவரைக்கும் என்ன நடந்ததோ, யார் பக்கம் தவறோ அதெல்லாம் மறந்து மன்னிச்சு குழந்தைக்காக 2 பேரும் ஒன்றா இருந்து அந்த குழந்தையை காப்பாற்றுங்க. ஏன்னா உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க, நாடே ஃபாலோ பண்ண நடிகர்கள். ஆமாம், ஒரு இன்ஃப்ளூயன்ஸ். அவங்களுக்குன்னு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க. அந்த ரசிகர்களும் இந்த இந்த செயலை ஃபாலோ பண்ணிடக்கூடாது. அதனால் ஏன்னா ரவி குணம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நல்ல ஒழுக்கமான மரியாதையான பிள்ளை. அந்த குடும்பமும் சுஜாதா விஜயகுமாரும் நல்லவங்க தான். நல்ல எப்படி வந்தது அந்த கான்ட்ரவர்சி, ஏன்னா நான் உள்ளே போக விரும்பலை. ஏன்னா எனக்கு வேண்டிய குடும்பம் 2மே. நான் வேண்டிக்கிறது தான் 2 பேரும் என்ன நடந்திருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு இந்த கோர்ட்டில் போய் நிற்கிறத விட வீட்டில் ஒன்றா இருங்க. குழந்தைகளை பாருங்கள், குழந்தைகள் எதிர்காலம். அந்த குழந்தைங்க ஐயோ அப்பா பிரிஞ்சுட்டாரே அம்மா பிரிஞ்சுட்டாரேன்னு வருத்தப்படக்கூடாது. அது ஏன்னா அந்த குடும்பத்து மேலே உள்ள அக்கறையால் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். ஜெயம் ரவி கேட்பார், நல்ல பிள்ளை. அந்த சைடும் விஜயகுமார், சுஜாதா விஜயகுமார் நல்ல பொண்ணு. அது என்ன கான்ட்ரவர்சி தெரியல, ஆனால் ஒன்றா சேரணுன்றது என்னுடைய வேண்டுகோள். இப்போ கப்பிள்ஸ் மத்தியில நான் ஜென்ரலா கேட்குறேன் சார். இப்போ நீங்க ஒரு வார்த்தை அருமையா சொன்னீங்க. ஏன்னா இப்போ இவங்கெல்லாம் வந்து நம்ம எல்லாருமே வந்துட்டு ஃபாலோ பண்றாங்க. அவர் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணாங்க, இந்த ஆக்ட்ரஸ் இப்படி ட்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே வந்து இவங்களை ஆக்ட்ரஸை வந்து பயங்கரமா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு ராங் எக்ஸாம்பிள்ஸ் செட் பண்ணிக்கிட்டே போக போக வரப்போற எதிர்காலம் இப்போ எப்படி சார் இருக்கும்? நாட்டுடைய கலாச்சாரமே கட்டிடும். என் வருத்தம் அதுதான். நடிகர்கள் நான் ஒட்டு மொத்தமாக சொல்கிறேன், எல்லாரும் இது வரைக்கும் டைவர்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி திடீர்னு அப்புறம் டைவர்ஸ் போனால் உங்களை ஆயிரக்கணக்கான இல்லை லட்சக்கணக்கான ரசிகர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதையே பண்ணுறான். முடியை ஷார்ட்டாக வெட்டிக்கிறான். ஆமாம், கொஞ்சம் முன்னால் விட்டு அப்படி குதிரை மாதிரி விட்டா அப்படி விட்டுக்கிறான். பேண்ட்டை கிழிச்சிக்கிட்டா கிழிச்சு போட்டுக்கிறான். அவனும் இதை ஃபாலோ பண்ணி அவன் என் தலைவரே பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணிட்டாரு, எனக்கு எதுக்கு பொண்டாட்டி நான் டைவர்ஸ் பண்ணுறேன்னு போனால் இந்த நாட்டுடைய கல்ச்சர், கலாச்சாரம், பண்பாடு உயர்ந்தது. தமிழ்நாட்டு பண்பாடு ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்கிற அற்புதமான கலாச்சாரம். பெண்களால் தான் இந்த குடும்பமே வாழுது. கணவெல்லாம் குடிகார நாயே கேடுகட்டு அலைஞ்சாலும் இந்த தாய்மார்கள் ஒழுக்கமாக இருந்து குழந்தைகளை காப்பாற்றி படிக்க வச்சு குடிகார கணவனை கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு குடும்பத்தை நடத்துகிறாங்களே, அதனால்தான் இன்றைக்கி தமிழ்நாடு உயர்ந்து நிற்குது. அதுக்கு தாய்மார்கள் தான் காரணம். சூப்பர் சார். பெண்கள் தான் காரணம். ஆண்கள் 40% கேடுகட்டு போயிட்டான், குடிக்க ஆரம்பிச்சிட்டான், பொம்பளை ஷோக்கு நிறைய கெட்ட பழக்கங்கள் நிறைய. ஆனால் பெண்கள் ரொம்ப ஒழுக்கத்தில் இருந்தாங்க. அவங்களே ஒரு 5% இப்போ கெட்டு போச்சு. கலாச்சாரம் சீரழிஞ்சிச்சு. தண்ணி அடிக்கிறது, பப்புக்கு போகிறது, இன்னொருத்தனை கட்டி பிடிச்சி டான்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் இப்போ வளருது. இது ஒரு புதிய கலாச்சாரம் வந்துட்டு நாடு எங்கே போகுதுன்னே தெரியல. அதுக்கு இந்த குடியும் இந்த கேடுகட்ட பப்புகள் இதுகளும் ஒரு பெரிய காரணம். இதெல்லாம் ஒழிக்கணும். இதெல்லாம் ஒழிஞ்சாதான் நம்ம தமிழ் பண்பாடு உலகத்தில் சிறந்ததாக இருக்கும்.
சார் இப்போ நீங்க எவ்வளோ விஷயத்த பார்த்துருப்பீங்க, சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் பார்த்துருப்பீங்க, நார்மலான ஒரு வாழ்க்கையிலையும் பார்த்துருப்பீங்க. கப்புள்ஸ் மத்தியில வந்து அந்யோன்யம் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா சார்? நிறைய குறைஞ்சிச்சு. இது பிள்ளைங்க நிறைய படிச்சுட்டாங்க, படிச்சுட்டு பெரிய வேலைக்கு போயிட்டாங்க. சில ஐடி ஆமா, கம்பெனிஸில் பார்த்தா இந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆகிருக்கும், அவருக்கும் கல்யாணம், ஒன்றா ஒர்க் பண்ணுறாங்க. கரெக்ட். இது வந்து என்னடா டேய் அப்படின்னு, அவன் தோளில் இது கைப்படும், இவன் தோளில் அவன் கைப்படும். அப்புறம் அவங்க பேசுகிற பழக்க வழக்கங்கள் தமாஷ். அப்புறம் சாட்டர்டேயில் வீக்கெண்டை பார்ட்டி, இதில் சில பெண்கள் கலந்துக்கிறாங்க. அப்போது தன் குடும்பம், குழந்தை, கலாச்சாரம் மறந்துட்டு இந்த சுகபோகங்களுக்கு அடிமையாக வராங்க ஒரு சிலர். எல்லா தாய்மார்கள் இல்லை, ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எத்தனையோ தாய்மார்கள் நல்லா குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க. நான் அந்த தாய்மார்களை குறை சொல்லுவேன். சிலர் நவீன நாகரிகத்தில் இப்போ அமெரிக்காவிலேயே குடும்ப பாசம் வேணுங்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில், இந்தியாவில் அந்த பாசமே கெட்டு போச்சு, குடும்ப பாசம் எல்லாம் போயிடுச்சு. ரீகன் மனைவி ஒரு தடவை இந்தியாவுக்கு வரும்போது பத்திரிகையாளர் கேட்டாங்க, அமெரிக்க ஜனாதிபதி ரீகன் அவர் மனைவியை, நீங்கள் இந்தியாவை எதில் விரும்புகிறீங்க, இந்தியாவில் உங்களுக்கு பிடித்தது என்ன? எனக்கு இந்தியாவில் இந்த குடும்ப பாசம், கணவன் மனைவி குழந்தைகளோட ஒன்றா வாழறாங்களே, அது எனக்கு பிடிக்குது. அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தால் நான் இந்தியாவில் பிறக்கணும் அப்படி ரீகன் மனைவி சொன்னாங்க. ஏன்னா இங்கே இருக்க ஒழுக்கம், பாசம், கட்டுப்பாடு, குடும்ப நாகரிகம் அதெல்லாம் இப்போ. ஆனால் இப்போ இது அமெரிக்காவை தாண்டி போகுது. தமிழ்நாடு, இந்தியா, இப்போ இந்தி படங்கள் இருக்க, தெலுங்கு படம் கொஞ்சம் பார்த்தேன், ஹீரோயின் எல்லாம் தண்ணி அடிக்கிறான். இந்தி படத்தில் சாதாரண தண்ணி அடித்து சிகரெட் பிடிக்கிறாங்க. தமிழ்நாட்டிலே சில பெண்கள் அப்படி ஆகிட்டாங்க, இந்த டைரக்டர்ஸ். ஆமாம், சிகரெட் பிடிக்கிறது, இதெல்லாம் இந்த கலாச்சாரத்தை கெடுக்கிற பாவிகள். கரெக்ட். அவன் எவ்வளோ பெரிய டைரக்டராக இருந்தாலும் சரி, இது இல்லைன்னா படம் ஓடாதா? பெண்களை குடிக்கிற மாதிரி காட்டினா தான் படம் ஓடும். இப்போ கூட ஒரு படம் சார், சந்தானமோட படம் வந்திருக்கு, டிடி நெக்ஸ்ட் லெவல். அதில் கஸ்தூரி ஆக்ட்ரஸ், கஸ்தூரியோட இன்ட்ரடக்ஷனே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து சாமி கும்பிட்டு தீர்த்தம் குடிக்கிற மாதிரி இருக்கும், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு பாட்டிலில் வாயில் வைக்கிற மாதிரி இருக்கும். எவ்வளோ கஸ்தூரி ஒத்துக்கலாமா? அதுதான் முதல்ல அந்த ஹீரோயின் அதை ஒத்துக்கூடாது. நீ வாய் கிழியே பேசுது மேடையில், ஆனால் தப்பு. அப்படி கலாச்சாரம் இங்கே வந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு டைரக்டர்ஸ் காரணம், நடிகர்கள் அதை ஒத்துக்கூடாது. சூப்பர். டைரக்டரும் தமிழனாக இருந்தால், தமிழ் தாய் தகப்பனுக்கு பிறந்திருந்தால், தமிழ்நாட்டில் பெண்கள் குடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிற பழக்கங்களை காட்சிகளாக வைக்கக்கூடாது. இது என்னுடைய வேண்டுகோள். இப்போ வெளிநாட்டு கலாச்சாரத்தை தான் நம்ம ஊருக்கு வந்துருச்சுன்னே சொல்லலாம், இதுக்கு மேல எதுவும் இல்லை. வந்தாச்சு. இப்போ அதை ஃபாலோ பண்ணி அதோட இம்பேக்ட்னால தான் வந்து ஏகப்பட்ட குடும்பங்கள் செதறி போதா சார்? நிறைய. அதுதான் காரணம். அதுதான் அந்த பாசம் இல்லை. அதாவது ஒரு பேட் ஹேபிட்ஸ். அதான் நான் சொன்னேன், ஒருவனுக்கு ஒருத்தின்னு இருந்த காலத்தில் அப்படி தான் வாழ்ந்த காலம். இந்தியாவில் பேச விரும்ப, தமிழகத்தில் ஒருவனுக்கு ஒருத்தி பெற்றோர் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா காலமெல்லாம் அவன் தான். கல்லானாலும் கலவன், புண்ணாலாம் புருஷன். அந்த பழமொழியை இப்போ எதிர்த்து பேசுகிறாங்க. ஏன் இப்படி தான் இருக்கணுமான்னு? இப்படி தான் இருக்கணும், அப்போ தான் குடும்பம் வாழும், குழந்தைகள் வாழும். குழந்தைகளுக்காக நீங்கள் ஒழுக்கம் கெட்டு போனால் உன் குழந்தை ஒழுக்கம் கெடாதா? அப்போ குடும்பம் எப்படி நல்லா இருக்கும்? முன்னெல்லாம் 4 பிள்ளை 5 பிள்ளைன்னு இருந்தப்போ ஒரு குடும்ப பாசம் இருந்தது. இப்போ ஒருவனுக்கு ஒருத்தி ஒரு குழந்தைங்கிறான். அதுக்கு சித்தப்பா கிடையாது, பெரியப்பா கிடையாது, அத்தை கிடையாது. பிறகு அனாதை ஆக வேண்டியதுதான். நல்ல பெரிய குடும்பத்திலே இப்போ அனாதை ஆகிறாங்க. 2 பிள்ளை இருந்த காலத்தில் கூட கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ ஒரு பிள்ளைன்னு வந்த காலத்தில் பெற்றோர்னா அவஸ்தை. குடும்பமாகவே இல்லை. ஒரு 40% தமிழகத்தில் குடும்பமாக இல்லை, குழப்பமாக கொடூரமாக இருக்கிறது, அமைதி இல்லை. இது உண்மை.
அந்த காலத்துல கணவர்கள்லாம் குடிப்பாங்க, தப்பு பண்ணுவாங்க, வேலை வெட்டி இருக்காது. ஆனா ஒவ்வொரு வீட்லயும் நீங்க சொல்ற மாதிரி 6 பிள்ளைங்க 10 பிள்ளைங்க இருக்கும். அந்த தாய்மார்கள் பாவம் அந்த குழந்தைங்களோட ஃபியூச்சருக்காக தாய்மார் தான், அடி உத வாங்கிட்டு குடும்பம் நடத்துவாங்க. தாய் தான். இப்போ கூட இந்த பிளாட்ஃபாரத்தில் வாழறாங்கள ஜனங்க, ஆமா புருஷன் வண்டியை ரிக்ஷா ஓட்டுவான், ஆமா இல்லை கை வண்டி இருப்பான், அவனுக்கு ஒரு குடிசை கூட இருக்காது, பிளாட்ஃபாரம் தான் வீடு. அவன் குடிச்சிட்டு வந்து நைட்டில் பொம்பளை போட்டு அம்மா அடிப்பான் ஒய்ஃபை, பட் அடிச்சுட்டு மயங்க விழுவான். அந்த அம்மா அடியை வாங்கிட்டு யோ சோத்தை போட்டு குழம்பு ஊற்றி பேச, யோ குடிக்க வேணான்னு கேட்டேன், கேட்குறியா, யோ பாரியா, இந்த சாப்பிடியா, உடம்பை கெடுத்துக்காதியா, சாப்பிடியான்னு கெஞ்சி ஊட்டு. பிளாட்ஃபாரத்தில் அடித்த கணவனை, குடித்த கணவனை பிடிச்ச புருஷனாக வச்சுக்கிட்டு அன்பு காட்டி சோறு ஊட்டுற கலாச்சாரம் இன்னும் கீழ்மட்டத்தில் இருக்கு. நம்ம ஆளுங்க தான் வெளிநாட்டை பார்த்து புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதையா போகுது. ரொம்ப வேதனையா இருக்கு. ஏன் சார், ஒருவேளை இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுவாங்க சார், அதாவது இப்போ எல்லாருமே வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சோஷியல் மீடியால தான் ஃபுல் டைம் உட்காந்துருக்காங்க, அதனால தான் வந்துட்டு கணவர் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போகணுன்ற அந்த எண்ணம் வரமாட்டேங்கிட்டா? இல்லை, 2 விஷயம். படிப்பு அதிகம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, தப்பு இல்லை. ஆணும் பெண்ணும் சைரீக சமானம், அதை நான் குறை சொல்லவே இல்லை. ஆணுக்கு பெண் எந்த வகையிலும் இழைத்தவள் அல்ல. கணவன் தவறு செய்கிற போது மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். மனைவி ஏதாவது தெரியாமல் தவறு செய்தால் கணவன் விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுத்து வாழ்பவர்கள் கெட்டு போவதில்லை. இப்படி இருந்தால் குடும்பம் நல்லா இருக்கும். நமக்காக இல்லாத நம் வாரிசுகளுக்காக, நம் குழந்தைகளுக்காக நம்மை திருத்தி கொண்டு ஒற்றுமை அந்த குழந்தைகளுக்கு வழிகாட்டும். இப்போ குழந்தைங்களை பற்றி யாருமே யோசிக்கிறது இல்லையா சார்? யோசிச்சா ஏன் இந்த கதி டைவர்ஸ் போய் நிற்க போகிறாங்க? குழந்தைகளை பற்றி யோசித்தா இந்த ஏன் டைவர்ஷன் கோர்ட்டில் போய் நிற்கிறாங்க? அது ரொம்ப அசிங்கமாக இருக்குது. நீங்கள் செலிபிரிட்டியாக இருந்திருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவாக இவங்கள மாதிரி இருக்கணும்ப்பா சினிமா ஜோடிகள், லவ் பண்ணாங்க, கல்யாணம் பண்ணாங்க, இன்ன வரைக்கும் ஒத்துமையாக இருக்காங்கன்னா யாரை பார்த்து அப்படி மலைச்சு போயிருக்கீங்க? பாக்யராஜ். பாக்யராஜ் மனைவி ஒத்துமையாக இருக்காங்கல்ல. டி ராஜேந்தர், உஷா, அப்படி நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் இருக்காங்க, எனக்கு பேர் ஞாபகம் வரல. சூர்யா ஜோதிகா, குஷ்பு சுந்தர்சி நல்லா இருக்காங்க. பிள்ளைகளை அழகாக பார்த்துக்கிறாங்க. அப்படி வாழலாமே, அதானே வேணும். லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணாங்க. இன்ன வரைக்கும் குடும்பத்தை குதூகலமாக நடத்திக்கிட்டு போகிறாங்க. இன்னும் இருக்காங்க சில பேர், எனக்கு வரல. இப்போ குஷ்பு சுந்தரம் முதல்ல இருக்கும், பாக்யராஜ் பூர்ணிமா அற்புதம், டி ராஜேந்தர், உஷா, அஜித் சாலினி குடும்பத்தை அப்படி பார்த்துக்கிறாரு. அஜித் குழந்தைகளோட அப்படி இருக்காரு, குட் ஃபாதர், குட் ஹஸ்பண்ட். அதே மாதிரி சூர்யா ஜோதிகா நல்லா இருக்காங்க. பெற்றவங்களை விட்டு போயிட்டதா கேள்விப்பட்டேன். சிவகுமாரோட அது வேற வதந்தியே இல்ல, உண்மையானே தெரியல. இல்ல பாம்பே போயிட்டாங்கன்னு சொல்றாங்க, எனக்கு தெரியாது. பட் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்லா இருக்காங்க, அது போதும். அதனால அந்த மாதிரி அவங்கள வழிகாட்டியா வச்சுக்கலாம். நீங்க அதிகமான பணம், நல்ல செல்வாக்கு, இன்னாரோட பொண்ணு இன்னாரோட பையன்ற மாதிரி ஆயிப்போச்சு இன்னைக்கு இண்டஸ்ட்ரி. ஸோ அந்த 3 எழுத்து வார்த்தை ஈகோ, அதனால தான் வந்து குடும்பம் இன்னைக்கு நொந்து நூடுல்ஸாக போகுது இல்லை சார்? ஷோர். அந்த விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லாமல் தவறான பழக்க வழக்கங்களில் கணவனும் போவது, மனைவியும் போகிறது. நான் போவேன், என் இஷ்டம், நான் சம்பாதிக்கிறேன், நான் போவேன் அப்படின்னு ஈகோ வந்தாலே போச்சு. குடும்பம் கொலாப்ஸ், குழந்தைகள் கொலாப்ஸ், தமிழ் நாகரிகம் பண்பாடு கொலாப்ஸ். இவங்கெல்லாம் தமிழர்களுக்கும் நாட்டுக்கும் விரோதிகள். செலிபிரிட்டி கப்பிள்ஸாக இருக்கட்டும், ஒரு நார்மல் கப்பிள்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன சார் குடும்பத்தில் நல்லா இருக்கணும்னா? அதாவது சொன்ன, விட்டு கொடுத்து வாழ்பவர் கெட்டு போவதில்லை. தவறுகள் 2 பக்கம் இருக்கலாம், கொஞ்சம். அதெல்லாம் சொல்லி பேசி திருத்தி பெரியவங்க வார்த்தையை கேட்டு ஒன்றா வாழ்ந்தால் உங்களை நாடு போற்றும். உங்கள் குழந்தைங்க உங்கள் வழியை நடப்பாங்க, அன்பாக இருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க. நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் நாளைக்கு பிள்ளைகளை உங்களை ஒதுக்கிடும். சூப்பர் சார்.
குழந்தைகள் உங்களை அப்பா அம்மா ஒதுக்கிடுவாங்க. அந்த பழக்கத்துக்கு குழந்தைகளை ஆளாக்கிடாதீங்க. அன்பாக இருங்க, ஒழுக்கமாக இருங்க, தர்மம் பண்ணுங்க. அந்த தர்மம் குழந்தைகளின் தலை காக்கும். நன்றி, வணக்கம். நன்றி சார். மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24/7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.